ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழ் திருப்பதியில் கொடுக்குற இலவச ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் டிவேதேஷன் டோக்கனோட இன்றைய நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு மத்தியானம் 3:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளைக்குண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 18,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. டைம் ஸ்லாட் கூட நாளைக்கு காலையில் 7 மணி ஸ்லாட் இருந்தது, 8 மணி ஸ்லாட் இருந்தது, அடுத்து மத்தியானம் 12 மணிலேருந்து 10 மணி ஸ்லாட் வரைக்கும் அவைலபிளாக இருந்தது. 3:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பித்த இந்த டோக்கன் 6:30 மணிக்கெல்லாம் தீந்துருச்சு. ஸோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்குற கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனை வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், அலிப்பிரிமெட்டு வழியாவோ ஸ்ரீவாரிமெட்டு வழியாவோ, கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். அண்ட் மாதிரி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மறுநாளைக்கு உண்டான டோக்கன், அதற்கு அடுத்த நாள் அதிகாலைக்கு உண்டான டோக்கன்னு கொடுக்கறது கிடையாது. மறுநாளைக்கு உண்டான டோக்கன் மட்டும்தான் நாள் கொடுக்குறாங்க. ரஃப்லி கவுண்டர் ஒரு 3 to 4 ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாயந்தரம் 6:45 7:00 தீந்துருது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட நிலவரம். அடுத்து திவேதேஷன் டோக்கனோட நிலவரம் பார்க்கலாம். திவேதேஷன் டோக்கன் இப்போது ஸ்ரீவாரிமெட்லையும் கொடுக்கறது கிடையாது, அலிப்பிரிமெட்டில் கோவில்லேருந்தே கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டில் கொடுத்துட்டு இருந்த திவேதேஷன் டோக்கன் இப்போது பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அதே டைமில் தான் திவேதேஷன் டோக்கனும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பூதேவி காம்ப்ளெக்ஸில். இப்போ நேற்று முந்தானத்தெல்லாம் ஓரளவுக்கு 10 மணிக்கிட்ட தீந்துச்சு நைட்டு. இன்றைக்கு இப்போ இந்த வீடியோ போடும்போதே தீந்துருச்சு டோக்கன். 4,000 போல் நாளைக்குண்டான டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 3:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 4,000 டோக்கன்ஸ் தீந்துருச்சு. இப்போது டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் இப்போதைக்கு பெஸ்ட் ஆப்ஷன். இன்றைக்கி காலையில் நிலவரப்படி டிடிடியில் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 16 மணி நேரம் ஆகும்னு போட்டிருந்தாங்க. இப்போது வீக்கெண்டாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் அதிகமாகலாம். ஸோ நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா மத்தியானம் 1 மணி போல் இப்போ சொன்ன இந்த 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் ஆதாரோட க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. திவேதேஷன் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் அதே 1 மணிக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஆதாரோட வெயிட் பண்ணுங்கள். ஒரு தடவை இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ திவேதேஷன் டோக்கனோ வாங்குகிறோன்னா மறுமுறை வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. திவேதேஷன் டோக்கன் வாங்குகிறோமே, ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தானே நம்ம நடந்து போகணுங்கிற ரூல் இருக்குது, அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்கா அப்படின்னா ஏடிஜிஹெச் சர்க்கிளில் டோக்கனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்யூ இருக்குது. அதுவே ஸ்பெஷல் க்யூ தான். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினாலும் திவேதேஷன் டோக்கன் வாங்கினாலும் அதில் தான் அனுமதிப்பாங்க. இப்போதைக்கு அதில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகுது. வேறு எந்த க்யூவும் டோக்கனுக்குன்னு கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷன் சொல்லிட்டு தனி க்யூ இருக்குது. அந்த டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூ அன்னன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பொறுத்து ஸ்டார்டிங் இடம் மாறும். அதிக கூட்டம் இருந்தால் சிலாத்தோரணத்தில் கூட க்யூ ஸ்டார்ட் ஆகும். பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு. அடுத்து கம்மி கூட்டம் இருந்தால் கிருஷ்ணதேஜாவில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது அங்கே அன்னன்னைக்கு நீங்கள் திருமலைக்கு போய் ஃப்ரீ பஸ் ஏறினாலே அவங்களே கொண்டு போய் விட்டுருவாங்க நம்மளை டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில். இதுதான் இலவச டோக்கன் தரிசனத்தோட இன்றைய நிலவரம். அடுத்து டிடிடி ப்ரெஸ்ஸில் வந்திருக்கிற ஒரு அப்டேட் பார்க்கலாம். தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு பக்தர் லட்டு பிரசாதம் சாப்பிட்டதுனால தனக்கு நாக்கில் அடிபட்டுட்டதா தவறான தகவல் பரப்பிக்கிட்டு வரார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் லட்டு சாப்பிடும்போது பல்லால் நாக்கை கடிச்சிக்கிட்டார். உடனே அவரை அஸ்வினி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே டாக்டரும் இதையே உறுதி செய்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கீழ்த்திருப்பதி ஸ்விம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு போய் அங்கேயும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ டாக்டர் இதே தான் உறுதி செய்திருக்காங்க, பல்லால் கடித்து அவருக்கு நாக்கில் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் டிடிடி கிட்ட இழப்பீடு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தில் இந்த தகவல் தவறாக பரப்பிக்கிட்டு வரார். அவர் வேலை நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த தகவலை பக்தர்கள் யாரும் நம்ப வேண்டாம், இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் சீக்கிரமாக வந்ததும் உடனே நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 69,609 பேர். உண்டையில் சேர்ந்த காணிக்கை 4.11 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,144 பேர். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ரவிச்சந்திரன் சார் அவங்க தரிசனத்துக்காக திருப்பதிக்கு போயிருக்கிறப்போ லக்கி டிப்பில் கல்யாணோற்சவத்துக்கு
ட்ரை பண்ணி செலக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ஆஃப்லைன் லக்கி டிப்க்கு போகிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். காலையில் 11 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார நம்ம பேர் பதிவு பண்ணிக்கலாம். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படின்னா இப்போ நாளைக்கெலாம் சுப்ரபாதம் சேவா அவைலபிளாக இருக்கும். பெருமாள் கூப்பிட்டாருன்னா சுப்ரபாதம் சேவாவில் கிட்ட போய் சாமி தரிசனமும் பார்த்துட்டு வரலாம், சேவாவும் அட்டன் பண்ணிவிட்டு. அதே மாதிரி நீங்களும் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன், எந்த டிக்கெட்டில் போனீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.